வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷ் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கான 30 டேஸ் கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம 20 கிளாஸ்க்கு மேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து 22nd அதாவது 22வது கிளாஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு நிறைய வந்து உச்சரிப்புகள் வந்து புதுசா கத்துக்க போறோம். இது வரைக்கும் நம்ம உச்சரிப்புகள் பிராக்டிஸ் அதே மாதிரி ரூல்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ்ல எல்லாம் முக்கியமான உங்களுக்கு சவுண்ட்ஸோட ஸ்பெல்லிங் சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன சவுண்ட்ஸ் அப்படின்றதும் அதுக்கான வார்த்தைகளையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதிய சவுண்ட்ஸ் இதுதான். இதுல வந்து இந்த சிகே அப்படின்ற சவுண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் சவுண்ட் அப்படின்றது எல்லா வேர்ட்ஸ்லயுமே அப்படிதான் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க அதுக்கான சவுண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் சவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து இக்கு அப்படின்ற சவுண்டு. சிகேக்கு இக்குன்ற சவுண்ட் கொடுக்கணும். டிசிஹெச் இதுக்கு வந்து இச் அப்படின்ற சவுண்டு. இச்சு அது ரெண்டையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். என்சிஹெச் இன்ச் என்ஜி இங்குன்ற சவுண்டு வரும். என்கேக்கு இங்கு அந்த மாதிரி சவுண்டு. டிஜிக்கு இட்ஜு, டியோட சவுண்டு இட்டு, ஜிஇயோட சவுண்டு இட்ஜு அப்படின்ற சவுண்ட்ல படிக்கணும். இப்போ வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிகேக்கு என்ன சவுண்டு? இக்கு அப்படின்ற சவுண்டு. இஸ் ஓ சோ இக் சாக். இங்க ஓக்கு வந்து ஷார்ட் சவுண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ரூல் போட்டிருக்கோம், அதை நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில வேர்ட்ஸ்க்கு அந்த ரூல் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும், ஒரு சில வார்த்தைகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். இப்பு ஆ பே இக் பேக். இஜ் ஆ ஜ இக் ஜாக். ஏ இட் எட் ஜாக்கெட். இஸ் இ சி இக் சிக். இர் ஓ ரோ இக் ராக். ஸோ இதுல எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்ல ஒரே ஒரு வவல் வரக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம அந்த வவலுக்கு வந்து ஷார்ட் சவுண்டு தான் கொடுக்குறோம். ஓகே, நம்ம பார்த்துருக்க ரூலை அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரூலும் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், சவுண்ட்ஸ் வச்சு நீங்க படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப ரெண்டாவது சவுண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு, டீயோட சவுண்டு இட்டும் சிஹெச்சோட இச்சு அப்படிங்கிற சவுண்டை சேர்த்து இச் அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கும்னு. ஸோ இங்க பாருங்க, இக்கு ஆ கே இச் கேட்ச். அதே மாதிரி இம் ஆ மே இச் மேட்ச். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து பாருங்க ரெண்டு நமக்கு வவல்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து ஊங்குற சவுண்ட் வரும். பூ இச் புச் அர் புச்சர் அப்படின்னு படிக்கணும். ஸோ பியூடினா பட் தான், ஆனா இங்க வந்து டிசிஹெச் வருது, அப்போ இச்சுன்ற சவுண்டு வரும். அப்போ புச்சர் அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ புச்சர் அப்படின்றது கறிக்கடையில கறி வெட்டுறவங்கள புச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்த சவுண்டு வந்து பாருங்க, இச்சு. இதை வந்து இன்ச் அப்படின்னு படிப்போம். ஸோ எக்ஸாம்பிள், இப்பு ஏ பே இன்ச் பெஞ்ச். அடுத்தது இல்லு ஆ லா இன்ச் லஞ்ச். இங்கேயும் வவலுக்கு ஷார்ட் சவுண்டு தான் வருது. அடுத்து பாருங்க, இம்மு ஆ மா இன்ச் மஞ்ச். இஹு ஆ ஹா ஹஞ்ச். ஸோ இதுல எல்லாமே ஒரே ஒரு வவல் தான் வருது. வர்ற எல்லா வவலுமே என்னதுல வருது? ஷார்ட் சவுண்ட்ல வருது. ஸோ ரூல் இதுக்கு நமக்கு இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ரூல் படி இங்க உங்களுக்கு அந்த சவுண்டு கரெக்டா வருது. அடுத்தது என்னும் ஜியும் சேர்ந்து இங்குன்ற சவுண்ட்ல முடியும். தமிழ்ல இங்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சவுண்ட்ல முடியும். இரு இ ரிங். இஹு ஆ ஹே ஹேங் ஹேங்கர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்கு வந்து ஷ்வா சவுண்டு வரும். அர் அப்படின்னா அ சவுண்டு. ஓகே, அதே மாதிரி இல்லு அ லங்ஸ். அடுத்தது இக்கு இ கி இங் கிங்.
பி இங் பிங் பிங். ஓகே, ஸோ அடுத்த சவுண்ட் பாருங்க. என் கேக்கு இங்க்குன்ற சவுண்டு, இன்னும் இக்கும் சேர்ந்து இங்க்குன்னு வரும். அப்போ விங்க், திங்க், ட்ரிங்க், பிங்க், பிளாங்க். இன்னு இக்கு, இங்கு, இன்னு இக்கு, இங்குன்னு சவுண்ட் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ இங்கேயுமே பாருங்க எல்லாமே நமக்கு ஒரு வவல் வர இடத்துல ஷார்ட் சவுண்டு தான் கொடுக்குறோம். அடுத்தது டிஜிஇ. ஸோ டியோட சவுண்டு இட்டு, ஜிஇயோட சவுண்டு இஜ்ஜுன்னு படிக்கணும். அப்போ இஜ், ஃப இஜ், ஃபஜ், ஃபஜ், ஜ இஜ், ஜட்ஜ், ஜட்ஜ், ஏ இஜ், எஜ், எஜ், law idge, lodge, lodge, ip re idge, bridge, bridge. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜிஹெச்சோட சவுண்டு நம்ம எஃப்ன்ற, அதாவது இஃப் சவுண்டு வந்து கொடுக்கணும். லா இஃப், லாஃப், லாஃப், லாஃப்டர், லாஃப்டர், லாஃப்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷுவா சவுண்டு தான் வருது இந்த ஈக்கு. அதே மாதிரி காஃப், காஃப். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக நிறைய சவுண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்குறோம் அப்படின்னா, வார்த்தைகளை படிக்கிறதுக்கும் அந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்பெல்லிங் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வேர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்னா இன்னும் வேர்ட்ஸ் நிறைய ரீட் பண்ணும்போது அந்த ரூல்ஸ் அதில் மேட்ச் ஆகுதா, ஸோ இந்த ரூல் இதுக்கு வருது, இந்த ரூல் இதுக்கு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணி பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த ரூல்ஸும் வந்து ஃபெமிலியர் ஆகிரும், சவுண்ட்ஸும் நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக ரீடிங்கே தெரியல அப்படின்ட்டு, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 22 வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதாவது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய நீங்கள் வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். கற்றுக்கலாம், அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பேசுகிறதுக்கு ஸ்பீக்கிங்கே நம்ம வந்து அதை தான் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதை கற்றுக்கிற விஷயத்த வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ரீடிங்கும், கற்றுக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்க்கான லெசன்ஸ் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போவுமே நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி படிக்கிறது இது எல்லாமே நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸும் கண்டினியூவாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டடீஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த லெசன் கண்டினியூவாக போஸ்ட் ஆகும். 30 லெசன் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.